தன்னுடைய சுறுசுறுப்பு பேச்சில் அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசிக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம் கிட்டத்தட்ட 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி ஆரம்பிச்சாச்சு இந்த மாதம். இல்லை ஏற்கனவே ஓப்பன் பண்ணால் எல்லாரும் துளாராசி சூப்பர் சூப்பர்ன்றாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் கமெண்ட்லாம் போட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இருந்து தான் இந்த மாதம் கணக்கில் எழுதி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த மாதத்திலிருந்து அசோக் சூப்பராக இருக்க போகுது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசிநாதன் உச்சமாகி இருக்கிறார். வேற என்ன வேணும்? எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ ராசிநாதன் உச்சமா இருக்காரோ அப்போ எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். உள்ளுக்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்வு, இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத ஆனந்தம், கான்ஃபிடென்ட் எல்லாம் வராது. ராசிநாதன் யாருன்றதை பொறுத்து வரை இருக்கு. எல்லாத்தையுமே சொக்க வைக்கிற ஆளுன்னு தான் எடுக்கும்போதே சொன்னேன். ஏன்னா சொக்க வைக்கிற ஆளே சுக்கிரன் தான். காசால சொக்க வைப்பாரு, லக்ஸுரியால் சொக்க வைப்பார், வண்டி வாகனத்தால் சொக்க வைப்பார், எல்லாவற்றுக்கும் சொக்க வைக்கிற ஆளே உச்சத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லவா வேணும். இந்த தடவை வைகாசி மாதம் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதே சமயம் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவர் போய் உட்காந்துருக்க வீடு 12ஆம் வீடு, கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு கோவில் வழிபாடு மேற்கொள்வீர்கள். அதுவும் நிறைய எனக்கு தெரிஞ்சு 2ஆம் வீட்டு அதிபதி வேற அங்கே போய் உட்காந்துருக்கிற கடத்துல நிறைய முருகன் கோவிலாக தேடி போவீங்க. இந்த தடவை போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு முருகன் கோவிலுக்காக போவதற்கான வாய்ப்புகள் அதுவாகவே அமையும். போயிட்டு வர்றதுக்கான ஃபுல் எனர்ஜியுமே இந்த தடவை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த மாதத்திற்கான ஒரு முதல் பலன். என்னதான் லீவ் மாதம் பீச்சுக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம்லாம் தாண்டி இந்த தடவை கோவிலுக்கு போகலாமே அப்படின்ற மாதிரி, முருகன் கோவிலுக்கு போகலாமேன்ற மாதிரி இந்த தடவை முருகன் கோவில் போயிட்டு வர்றது, முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காதில் வாங்குறது எல்லாமே நடக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஓகே, கிரகநிலையை பொறுத்து பார்க்கும்போது குருவோட டிரான்சிட் அல்டிமேட்டாக இருக்குது. மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 20-25 தேதிக்கு மேலெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. சின்ராசா கையில் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கல்யாணம் நடக்க போகிறது. வீட்டில் உங்களுக்கு நடக்க போகுது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மேலோங்க போகிறது. இது வரைக்கும் வராத கடன் அனைத்தும் வரப்போகிறது. ஒரே ஒரு விஷயம், கடன் நிவர்த்தியாக போகிறது இந்த பயிற்சியில். அதுவும் இந்த வைகாசி மாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடன் அடைய போகிறது. நீங்கள் யார்கிட்டயாவது வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை யாராவது உங்ககிட்ட வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு முதல் தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷம் வச்சு செஞ்சுட்டாரு கடவுள். அதனால நான் முதல்தே டிக் போட்டுக்கலாம். இது வரைக்கும் யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, வச்ச நகையை மீட்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் சரி, லோனுக்கு மேலே லோனை வாங்கியே வாழ்க்கை லோனு போகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டதாலும் சரி, அத்தனை விதமான கடன்களும் கண்முன்னே கரைய போகிறது அப்படின்றதான் உண்மை. இந்த வைகாசி மாச பலன் உங்களுக்கு அதுதான். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.